வணக்கம். மேத்தா ஐஏஎஸ் அகாடமியின் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ். என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழார்வில் டார்பிடோ என்னும் குடவை வடிவ பானை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. குடவை வடிவுனா என்னங்க? ஸோ ஷேப் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப், எனக்கு ஷேப் சரியாக வரல, ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து ஷெல் பேங்கிள்ஸ் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் பாசிமணிகள், டெரகோட்டா சீல்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து கிடைச்சிருக்கு. எத்தனை கட்ட அகழாய்வு வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா 3 கட்ட அகழாய்வுகள் வந்து நடந்திருக்கு. ஸோ ஏன் பர்டிகுலராக வந்து டார்பிடோ பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இது எதுக்கு சான்றாக விளங்குதுன்னா, தமிழருடைய கடல் வணிப்பு வரலாற்றுக்கு வந்து பெரும் சான்றாக வந்து விளங்குது. ஸோ இது அந்த குடவை வடிவ பானையிலேருந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஒயின், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் வந்து மத்திய கிழக்கு பகுதியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வணிகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல இருந்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வைப்பையாறு நதிக்கரையிலேருந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகழாய்வு எதுக்காக பண்ணுறாங்க? அகழாய்வு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பண்டைய தமிழர்களின் வாழ்வியல் முறைகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. வாழ்வியல் முறைனா என்ன அப்படின்னா, அவங்க என்ன கடவுளை வழிபட்டாங்க, சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்துச்சா இல்லையா, அவங்களோட ஹவுசிங் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, டயட் எப்படி இருந்துச்சு, அரிசி சாப்பிட்டாங்களா இல்லை வீட் சாப்பிட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆக்குபேஷன் என்ன இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் பண்ணாங்களா, என்ன இருந்துச்சு அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த அகழாய்வு வந்து நடத்துகிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் யூஸ் ஹீமோடயாலிசிஸ் பாலிசியை வந்து அடாப்ட் பண்ண போகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஃபில்டருங்க. இது வந்து இந்த கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறது அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இது. ஸோ என்ன அப்படின்னா, டயாலிசர் வந்து அது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, யூஸ்வலாக நம்மளோட கிட்னி ஃபில்டர் பண்ணோம் வேஸ்ட்லாம், இதுக்கு பதில் இங்கே ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது மல்டி யூஸ் டயாலிசர்னால் ஒரு முறைக்கு மேலே யூஸ் பண்ணுவாங்க. அதோட காஸ்ட் பார்த்தோம்னா 537 ரூபாய். சிங்கிள் யூஸ் டயாலிசரோட காஸ்ட் வந்து 687 ரூபாய் தான். 150 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 150 ரூபாய் நம்ம பார்க்க வேண்டாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹீமோடயாலிசிஸ்க்காக வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்றது. எதுக்காக அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, பேஷண்ட்ஸோட சேஃப்டி சொல்லலாம். ஸோ எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வந்து கவர் ஆகுதுன்னா, சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு கீழே இது கவர் ஆகுது. இனிமேல் நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த பிடிஎஃப் வந்து தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. டெலகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். நன்றி.